வணக்கம். யார் இந்த ஆசுகவி? கவிகள் 4 வகைப்படும். அவையாவன: ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என்பனவாம். ஆசுகவி என்பது பாடு என்று கூறியவுடன் ஒரு நொடியில் பாடக்கூடிய வல்லமை உடையவர் ஆசுகவி. இவரே காளமேகப் புலவர் ஆவார். இவர் எல்லா கவிகளிலும் திறமை பெற்றிருந்த போதும் ஆசுகவிக்கு விசேட திறமை பெற்றிருந்தார். இவரது படைப்புகளாவன சிலேடை பாடல்கள், தனிப்பாடல்கள், வித்தாரப் பாடல்கள் என பலவாகும். இன்று நாங்கள் வித்தாரக் கவி பற்றி பார்ப்போம். தகர வர்க்கத்தில் வித்தாரக் கவி. தத்தித்தா தூதுதி தாதூதி தத்துதி துத்தித் துதைதி துதைத்தா தாதூதி தித்தித்த தித்தித்த தாதெது தித்தித்த தித்தாதோ தித்தித்த தாது. வண்டே, தாவிச் சென்று பூந்தாதினை ஊதி உண்ணுகின்றாய். உண்ட பின்னர் மயக்கத்தில் மீளவும் தாவி எங்கோ செல்லுகின்றாய். துத்தி என டீங்கார ஒலி எழுப்பியபடியே மற்றொரு பூவினை நெருங்குகின்றாய். அப்பூவினை அணுகி அதனிடத்து பூந்தாதினையும் ஊதி உண்ணுகின்றாய். நினக்கு இனிப்பாயிருந்த பூ எதுவோ, இனித்திருந்தது எதன் மகரந்தமோ, இதழாக அழகியது எப்பூவோ சொல்லுவாயாக. அடுத்து ககர வர்க்கத்தில் ஒரு வித்தாரக் கவியை பார்ப்போம். காக்கைக்காகா கூகை, கூக்கைக்காகா காக்கை, நோக்கி கூ, கோக்கைக்கு கொக்கொக் கைக்கைக்கு, காக்கைக்கு கைக்கைக்கா கா. இதனை சீர்பிரித்து பார்ப்போமானால், காக்கைக்கு ஆகா கூகை, கூகைக்கு ஆகா காக்கை, நோக்கு கூ காக்கைக்கு, கொக்கு ஒக்க கைக்கைக்கு, காக்கைக்கு கைக்கு ஐக்கு ஆகா. கூகை என்பது ஆந்தையாகும். கூகியை காக்கையால் இரவில் வெல்ல முடியாது. அதேபோல் கூகியால் காக்கையை பகலில் வெல்ல முடியாது. அவ்வாறே அரசனுக்கு பூமியை காக்க கொக்கை போன்ற திறன் வேண்டும். பொறுமையும் தகுந்த சமயத்தில் செயலாற்றும் திறனும் இல்லாவிட்டால் பகையை எதிர்த்து மக்களை காத்தல் அரசனுக்கு இயலாமல் போய்விடும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கவிதைகளை புலவர் காளமேகம் பாடியுள்ளார். இவற்றை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம். நன்றி. இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கொமெண்ட் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.